இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024 ஒரு மலையாள சர்வைவல் த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆன மஞ்சுமேல் பாய்ஸ். நாம சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு டிரைவர் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்க வரான். அந்த ஹோட்டல்காரரும் என்னப்பா இப்பெல்லாம் இந்த பக்கம் அடிக்கடி வரதில்ல போல அப்படின்னு சொல்ல, இப்ப வேளாங்கண்ணி சீசன் அதனால கூட்டம் எல்லாம் அங்கதான் போகுதுன்னு டிரைவர் சொல்லிட்டு அங்கிருந்த பேப்பர்ல ஏதோ ஒரு நியூஸ் பார்த்து அப்படியே ஷாக் ஆகி அதை கடைக்காரன் கொடுத்து படிக்க சொல்லி சொல்றான். அவரும் ஷாக்கோட பார்க்க டிரைவர் வேகமா அவன் வந்த கூட்டத்தோட வேளாங்கண்ணிக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அது என்ன நியூஸ்னு நமக்கு சொல்லல. வேளாங்கண்ணி சர்ச்சை காட்டி அப்படியே கட் பண்ணி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிறதையும் காட்டுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு பிரசாத்னு ஒருத்தன் வரான். அவன் ஃப்ரெண்டோட வீட்டு கல்யாணம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோக்களான மஞ்சுமல் பாய்ஸ் குரூப்பை காட்டுறாங்க. மஞ்சுமல்ன்றது கொச்சின்ல இருக்கிற ஒரு ஊரோட பேரு. அதுதான் இந்த பசங்களோட ஊரு. பிரசாத்தும் மஞ்சுமல் பாய்ஸ்ல சுதீப் அப்படிங்கிற ஒருத்தனை மீட் பண்றான். பிரசாத் சுதீப்போட ஸ்கூல் ஃப்ரெண்ட். இப்ப சுதீப்பும் பிரசாத் கிட்ட பேசும்போது பிரசாத் ஒரு டிராவல் வண்டி ஓட்டி இருக்கிறது தெரிய வர, நாங்க கூட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம், நீ எங்களுக்கு வண்டி எடுத்துட்டு வரியா அப்படின்னு சுதீப்பும் கேட்க, கண்டிப்பா கூப்பிட வரேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் அவனோட கார்டை கொடுக்குறான். பிளான் பண்ணிட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சுதீப்பும் சொல்றான். கல்யாணத்துல ஆட்டம் பாட்டம் எல்லாம் அமர்க்களமா நடந்துட்டு இருக்கும்போது வெளியே மஞ்சுமல் பாய்ஸ் குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் தகராறு வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே கயிறு இழுக்கிற போட்டியை வச்சு யாரு பெரியவங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு இழுக்கிற போட்டி அவங்களுக்குள்ள நடத்துறாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருமே ஒரு பக்கமாவும் அந்த ஆப்போசிட் கேங் இன்னொரு பக்கமாவும் சேர்ந்து கயிறை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்டா ஒருத்தன் நின்னு கயிறை இழுத்துக்கிட்டு இருப்பான். அவன் பேர் சுபாஷ். அது எல்லாத்தையுமே ஒருத்தன் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் பேர் குட்டா. அப்புறம் அதிலே ஒருத்தன் கடைசி நின்னுட்டு இருப்பான். அவன் பேர் சித்து. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுக்கறாங்க. ஆனாலும் நம்ம குரூப் தோத்து போயிடுது. ஆப்போசிட் குரூப் தான் ஜெயிக்குது. அதனால அவங்க எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க குட்டா டென்ஷன் ஆகி அங்க இருந்து போயிடுறான். அடுத்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க யூசுவலா மீட் பண்ற அந்த ஸ்பாட்ல மீட் பண்ணி அவங்க டூர் போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. கோவாவுக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆனா பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கறதுனால கோவாவுல ஆரம்பிச்ச அந்த பிளான் கடைசில கொடைக்கானல்ல வந்து முடியுது. பிரசாத் கிட்டயும் கால் பண்ணி கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கிற விஷயத்தையுமே சொல்லி டைமை ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல அவன் வரதுக்கு ஓகே சொல்லிடுறான். சுபாஷ் அவங்க வீட்ல பண பிரச்சனை அப்படிங்கறதுனால அவன் வரலன்னு சொல்லிட்டு என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போறான் அப்படின்னு குட்டா வருத்தப்படுறான். ஒரு வழியா பிளான் எல்லாமே ரெடியாகி ட்ரிப் போக வேண்டிய அந்த நாளும் வருது. அப்ப அங்க வந்து சுதிப்போம் குரூப்ல ஒருத்தன் அவன் கம்பெனில போனஸ் கொடுக்குற விஷயமா லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால அவன் வரல அப்படின்னு சொல்ல, சரி அவனுக்கு பதிலா சுபாஷ் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு குட்டாவும் சுபாஷ் கூப்பிட அவன் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மாவும் தம்பியும் அவன் கிளம்புறத பத்தி கண்டுக்காம கூட அவங்க பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்க. சுபாஷும் கிளம்பி வந்து அம்மா கிட்ட கை செலவுக்கு காசு கேட்டா சுபாஷோட அம்மாவும் கண்டுக்காம இருக்காங்க. அவனும் சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட பெல்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடறான். மொத்தமா 11 பேர் ட்ரிப்புக்கு கிளம்புறாங்க. இவங்க பழனி வழியா தான் கொடைக்கானல் போக போறாங்க. சோ பழனில இறங்கி சாமியை கும்பிட்டு அங்கே கொடைக்கானல் மலை ஏறதுக்காக ஒரு கடையில போய் கேசட் வாங்குறாங்க. அவர் கொடைக்கானலுக்கு தானே போறீங்க, அப்ப குணாப்பட பாட்டு தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குணாப்பட சீரியை கொடுத்து அனுப்பி விடுறாரு. அடுத்த சீன்ல அவங்க எல்லாரும் கொடைக்கானலுக்கு போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்றத காட்டுறாங்க. பல இடங்களுக்கு போறதும் போட்டோ எடுக்கிறது முன்னே எல்லாத்தையுமே காட்டுறாங்க. கடைசில தான் குணா கோயிலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணா கோயிலுக்கு கிளம்புறாங்க. குணா கோயிலுக்கு அவங்க வந்து இறங்குனதுமே அங்க ஒரு சோள கடையில அவங்க சோள வந்து சாப்பிட்டு போறாங்க. போற வழியில ஒரு போட்டோகிராஃபர் அவங்க போட்டோ எடுக்க சொல்லி கேட்க, நாங்க ஆல்ரெடி கேமரா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த கேமராவை அவர்கிட்டயே கொடுத்து அவரையே போட்டோ எடுக்க சொல்லிட்டு அவங்க மேல போக ஆரம்பிக்கிறாங்க. பிரசாத் மட்டும் நான் வண்டியில இருக்கேன்டா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க மேல அடிப்பிட்டு வண்டிக்கு போறான். மேல வந்தவங்க எல்லாருமே வியூ பாயிண்ட்ல எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அப்பதான் குணா படத்துல கமலஹாசன் அந்த பாட்டு பாடினா அந்த குகைக்கு உள்ள போக முடியாதபடி கம்பி கட்டு போட்டு லாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த இடத்த கட்டி சுதிப்போ, நான் லாஸ்ட் டைம் இங்க வந்தப்ப இந்த இடம் எல்லாமே ஃப்ரீயா தான் இருந்துச்சு, நான் போயிருந்தேன், ஆனா இப்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சுதீப் சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு ஆபத்தா இருந்தா என்னடா நாம அந்த இடத்துக்குள்ள போகலாம் அப்படின்னு சுபா சொல்றான். அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு சுதீப் சொல்லிட்டே இருக்கும்போது லாக் பண்ண அந்த இடத்துக்குள்ள இருந்து 3 பேர் வரத இந்த டீம் ஆளுங்க பார்த்துட்டு டேய் நாம இங்க போலாம்டா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க டீம்ல இருக்கிற ஒரு மஞ்சள் கலர் ஜெர்கின் போட்டவன் அந்த கம்பி கட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மேட்ல ஏறி அப்படியே அந்த இடத்துக்குள்ள இறங்குறான். இத பார்த்தா மத்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இறங்க, உள்ள இருந்து வந்தவங்க எல்லாரும் நல்ல இடம் மிஸ் பண்ணாம போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்க எல்லாரும் இந்த கோயில் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே அங்கிருந்த கைடு ஒருத்தன் மத்தவங்க கிட்ட குணா கோகை கீழே இருக்கு, அது ரொம்பவே ஆபத்தான இடம் அப்படின்னு டூரிஸ்ட் கிட்ட சொல்லி இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க எல்லாரும் குணா கோயிலுக்குள்ள என்றாகி சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க குகைக்குள்ள என்றாகும் போது ஒரு இடத்துல குழி ஒன்று இருக்கு. அந்த இடத்தையுமே ஒரு கம்பி போட்டு லாக் பண்ணிருக்காங்க. குணா படத்துல கமலஹாசன் பாட்டு பாடின இடத்தையுமே கம்பி கட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேட்டையுமே எகிரி குதிச்சு எல்லாரும் உள்ள போறாங்க. அந்த இடத்துக்கு வந்தவங்க அங்க இருக்கிற கல்லுல அவங்களோட பேரை எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் மஞ்சுமல் பாய்ஸ் எழுதி வைக்கலாம் அப்படின்னு குட்டனும் இன்னும் 2 பேரும் அங்க அந்த பாறையில எழுத ஆரம்பிக்க, இன்னொரு இடத்துல சுபாஷ் சுதீப் சித்து இவங்க எல்லாருமே அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தண்ணிக்குள்ள இருந்து எலும்பு கூட எல்லாம் கிடைக்குது, என்னடா இங்க இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. யாராவது விளையாட்டுக்கு போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இந்த பசங்க பாறையில மஞ்சுமல் பாய்ஸ் எழுதிட்டு குட்ட சுபாஷ் சுதீப் சித்துவை கூப்பிட்டு அந்த பேர் எழுதுனது காட்ட அப்பதான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய அசம்பாவிதமே நடக்குது. சுபாஷும் இது மட்டும் இல்லடா இன்னும் சேர்த்து எழுதுன்னு சொல்லிக்கிட்டே நடந்து வரும்போது திடீர்னு அங்க அப்படியே சரிக்கு விழுதுறான். எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு புரியல. அங்க ஒரு குழி ஒன்று இருந்திருக்கு. அந்த குழி காஞ்ச சருகுனால மூடி இருந்திருக்கு. அது தெரியாம சுபாஷ் அது மேல நடந்து வந்திருக்கான். அதனால அவன் தவறி அந்த குழிக்குள்ள விழுந்திருக்கான். எல்லாரும் என்ன நடந்துச்சுன்னு புரியாம வந்து சுபாஷ் அப்படின்னு கூப்பிட சுபாஷ் கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. அப்ப அங்க ஒரு பெரிய குழி இருந்திருக்கிறதே எல்லாரும் பாக்குறாங்க. அந்த குழி கிட்ட வந்து அவன் பேரை சொல்லி கூட்டு பாக்குறாங்க. இடத்தை சுத்தி பார்க்க போறவங்க எல்லாரும் திரும்பி வர சுபாஷ் குழிக்குள்ள விழுந்த அந்த விஷயத்தை சொல்லி அந்த குழியை காட்டுறாங்க. திடீர்னு அந்த குழிக்குள்ள இருந்து வவாலா பறந்து வருது. இந்த வவால்கள் அங்க திடீர்னு அங்க நிறைய பறக்குது. அங்க வெளிய நின்னுட்டு இருந்தா அந்த கைடு பாக்குறாரு. என்னமோ தப்பா இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க. இங்க அவங்க எல்லாரும் திரும்ப குழிக்கிட்ட வந்து சுபாஷ் கூட்டு பாக்குறாங்க. உள்ள போட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து பார்த்தா போட்டோல ஒண்ணுமே தெரியல. குழி எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கூட தெரியல. அதுல ஒருத்தன் தெரியாம ஒரு கல்லை தட்டி விட அந்த கல்ல பாறையில தட்டி ரொம்ப தூரம் டிராவல் ஆகிட்டே போகுது. ஆனா கீழே விழுந்ததுக்கான சத்தமே கேட்கல. எல்லாரும் அதிர்ச்சியில ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நம்பிக்கையை இழந்து அழவே ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் சுபாஷ் விழுந்த அந்த அதிர்ச்சியில இருந்த மஞ்சள் ஜெர்கின் சுபாஷ் போயிட்டான் அப்படின்னு அழுதுகிட்டு அந்த குழிக்கிட்ட ஓடி வர அவனை இழுத்து பிடிச்சு சித்துவோம். அவன் அங்க இருந்து இழுத்துட்டு வெளியில போயிட்டு இருக்கான். அந்த பவால பார்த்ததுனால எதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த கைடு இவங்க 2 பேருமே பார்த்துட்டு ஷாக் ஆக சித்துவும் அவர்கிட்ட என் ஃப்ரெண்ட் உள்ள வந்துட்டானா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து அவன் ஃப்ரெண்ட் வெளியில கூட்டிட்டு போயிறான். கைடு உள்ள வந்ததும் அங்க இருந்து அவங்க எல்லாரும் குழிக்குள்ள சுபாஷ் விழுந்ததை பத்தி சொல்லி எப்படியாவது எங்க ஃப்ரெண்ட காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்ச கைடும் அந்த பள்ளத்தை பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாதா, இது சாத்தானோட குழி, அதுக்குள்ள விழுந்தவன காப்பாத்தவே முடியாதா, நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, பிரச்சனை ஆயிடும் கிளம்புங்க அப்படின்னு கைடும் கத்திக்கிட்டு இருக்காரு. இவரால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட குட்டனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம், நீங்க போய் ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அனுப்பி வைக்க 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வேகமா ஓடி வந்து அந்த போட்டோகிராஃபர் கிட்ட எங்க ஃப்ரெண்ட்ஸ் குழியில விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்க அவன் அதிர்ச்சியாகி இந்த குழியை பத்தி சொல்ற குணா கோயிலுக்கு அந்த குழியை சொல்ற, சரி முதல்ல ஃபாரஸ்ட் கார்டு இங்க இருப்பாரு அவர் போய்
பாருங்க அப்படி சொல்ல இவங்க 4 பேரும் ஃபாரஸ்ட் கார்டை தேடி ஓடுறாங்க. இந்த பக்கம் சித்து இன்னும் அந்த மஞ்சள் கலர் ஜெர்கின் போட்டவன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் இவங்க எல்லாரும் உள்ள போறதுக்கு முதல் காரணமாவே இருந்தது. அதனால இன்னும் அவன் அந்த ஷாக்ல இருந்து வெளிய வரல. இவங்களும் வழி இல்லாம கேட்டுக்கிட்டே வராங்க. அந்த ஃபாரஸ்ட் கார்டு எங்க இருக்காருன்னு தெரியல. இவங்க அந்த சோளக்கடை கிட்ட வந்து அவர்கிட்ட ஃபாரஸ்ட் கார்டு எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அவரும் என்ன விஷயம் அப்படின்னு விசாரிக்க அவங்களும் அப்பதான் சுபாஷ் குழியில விழுந்து அந்த விஷயத்தை சொல்ல, ஏப்பா எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு சோளக்கடைக்காரன் சொல்றாரு. இவங்க எல்லாரும் பதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கடைக்கார பொண்ணு அவ அப்பா கிட்ட, அப்பா உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த கடைக்காரரும், அம்மா நீ வெளியூர்ல வளர்ந்த பொண்ணுமா, உனக்கு அந்த குழியை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த விஷயத்துல யாராலுமே உதவி பண்ண முடியாது, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கப்பா அப்படின்னு கடைக்காரன் பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க இவங்களும் கெஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு நீங்க பேசாம போலீஸ் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல 3 பேர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு கிளம்ப ஒருத்தன் மட்டும் அந்த கடைக்கார கிட்ட நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பாருங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டு அவரை உள்ள கூட்டிட்டு போறான். அவரும் கடையில இருந்து 2 எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பேய் உலவரத சொல்றாங்கப்பா, நீ கையில ஒண்ணு வச்சுக்க அப்படின்னு அவன் கையில ஒண்ணு கொடுத்துட்டு இவன் கையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. இவங்க 3 பேருமே பிரசாதத்தை கூட்டிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்ப இங்க இருக்கிற ஒருத்தன் அந்த சோளக்கடைக்காரரை கூட்டிட்டு அந்த குழி இருக்கிற அந்த இடத்துக்கு போறான். அப்ப சித்துவும் அந்த மஞ்சள் ஜெர்கின் அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவங்க கூட குளிக்கிட்ட போறான். அப்ப கைடும் வெளியில வந்து அந்த கடைக்காரர் கிட்ட, அண்ணே அந்த குழிக்குள்ள தான் விழுந்திருக்கான், எதுவுமே பண்ண முடியாது, நீங்க போய் பாருங்களே அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். உள்ள வந்து அந்த கடைக்காரரும் அந்த குழிக்கு பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் தள்ளி போக சொல்லிட்டு எல்லாருக்குமே எலுமிச்சை பழத்தை கொடுக்குறாரு. அப்ப பார்த்து மழையும் வர மாதிரியும் இடியும் காத்தும் அடிக்க ஆரம்பிக்குது. எல்லாருமே வானத்தை நோக்கி பாத்துக்கிட்டு இருக்கும்போது மழையுமே தூர ஆரம்பிக்குது. மழை வர ஆரம்பிச்சதுமே மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்க மஞ்சள் ஜெர்கின் இருந்த இடத்தை விட்டு அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல கைடுமே உட்கார்ந்துட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த 3 பேரும் பிரசாதத்தை போயிட்டு ரைட்டர் கிட்ட விஷயத்தை சொல்ல, அதான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிருக்கோம்டா, அங்க இருக்கா போனீங்க அப்படின்னு திட்டிட்டு அந்த குழி எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த குகையை டெவில் கிச்சன் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த ரைட்டர் அவங்க 4 பேருக்கும் டெவில் கிச்சன்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ண இங்க அந்த சோளக்கடைக்காரர் இவங்களுக்கு விளக்காரன் ஏன் இதுக்கு சாத்தானின் சமையலறை அப்படின்னு பேர் வச்சா அப்படிங்கறத சொல்றாரு. அதே மாதிரி மஞ்சள் ஜெர்கினுக்கு கைடுமே அந்த குகையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த 3 சீனையுமே நமக்கு மாறி மாறி காட்டுறாங்க. கமல் சார் வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு அந்த பேரு மாதிரி குணா குகை அப்படின்னு பேர் வந்துச்சு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் 13 பேர் அந்த குழியில விழுந்து செத்து போயிருக்காங்க. அவங்களோட உடம்பு கூட கிடைக்கல. இதோட ஆழம் 9000 அடி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த மொத்த மலையோட உயரமும் அதோட ஆழமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது காத்தும் வெளிச்சமும் இல்லாத ஒரு ஆழமான பள்ளம்னு சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குழியில சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன் விழுந்துட்டான். அவனோட உடம்பு அட்லீஸ்ட் அவனோட ஒரு எலும்பையாவது எடுத்து வந்தா கூட அவங்களுக்கு 15 லட்சம் தரதா அந்த மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒருத்த கூட அந்த பையனோட உடம்பு திருறதுக்கு உள்ள இறங்க முன் வரல. இதுக்குள்ள இறங்கினா உயிரோட திரும்ப வர முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சென்ட்ரல் மினிஸ்டராலே ஒண்ணும் பண்ண முடியல, உங்களால என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்க இங்க அந்த கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்தை சொல்லி அவரை கூட்டிட்டு வர அவரும் பசங்களை அடிச்சு நீங்களே உங்க ஃப்ரெண்ட் கொண்டு இப்படி நாடகம் மாறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பசங்க அவருக்கு எவ்வளவு சொல்லி புரிய வைக்க பார்த்தாலும் இவர் அவங்களை போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் மழை தண்ணி குழிக்குள்ள அருவி மாதிரி ஊத்துறத காட்டி அங்கே படத்தோட இன்டர்வல் போடுறாங்க. திரும்ப ஓபன் பண்ணும்போது இவங்க 11 பேர் சின்ன வயசுல ஒண்ணா விளையாடுறது காட்டுறாங்க. அப்போ இந்த சுபாஷ் ஒரு ட்ரம்முக்குள்ள விழுந்திருக்க பசங்க எல்லாருமே இவனை தேடி இவன் பேரை சொல்லி கூப்பிட்டு கத்திருக்காங்க. பசங்களோட குரல் கேட்டதுக்கு அப்புறம் தான் சுபாஷும் எந்திரிச்சு அந்த ட்ரம் விட்டு வெளியில வந்திருக்கான். அவன் வெளியில வர அந்த இடம் ஒரு காடு மாதிரி மரங்கள் நிறைஞ்ச பகுதியா இருக்கு. அதாவது இந்த குணா கோகை தான் அந்த இடம். அதுக்கு நடுவுல அவன் ஃப்ரெண்ட்ஸை தேடி ஓடி வந்துட்டு இருக்கான். அப்படி அங்க கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு குழிக்குள்ள விழுந்த சுபாஷ் பத்தி இன்ஃபார்ம் பண்ண ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. இந்த பக்கம் குழிக்குள்ள தண்ணி ஊத்துறத பார்த்த குட்டனும் வேகமா வந்து தண்ணி ஊத்துற பக்கம் எல்லாம் தண்ணியை வரவிடாம அடைச்சு வைக்கிறதுக்காக கட்ட மண்ணு எல்லாத்தையுமே போட்டு அடைச்சிட்டு இருக்கான். மத்த ஃப்ரெண்ட்ஸ் அதே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுதீப் எதுவுமே செய்ய முடியாம குளிர்ல இன்னும் ஷாக் ஆகி விரைச்சு போயிட்டு இருக்கான். மத்தவங்க அவங்களோட முடிஞ்ச மட்டும் அந்த குழிக்குள்ள தண்ணி விழாம அடைக்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோளக்கடைக்காரரும் அவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு பயந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் ஃபாரஸ்ட் ஆபீசர் அங்கே வந்து அவங்க எல்லாருமே வெளியில போக சொல்ல நாங்க எப்படி வெளியில போக முடியும், எங்க ஃப்ரெண்ட் தான் குழிக்குள்ள கிடக்குறான் அப்படின்னு அவங்க யாருமே அங்கிருந்து நகராம இருக்க ஃபாரஸ்ட் ஆபீசரும் அங்கிருந்த சோளக்கடைக்காரர் கிட்ட நீங்க கூட புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவரும் அவங்க கூட வந்த பையன் உள்ள விழுந்துட்டாப்பா, தகவல் சொல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆள் போயிருக்காங்க, இப்போதைக்கு மழை தண்ணி உள்ள விடாம பாத்துக்கிட்டோம்னா போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்கன்னு சொல்ல என்னங்க உள்ளூர்காரர் இருந்துகிட்டு நீங்களே எப்படி பேசுறீங்க, இந்த குழிக்குள்ள விழுந்தவன் இவ்வளவு நேரம் உயிரோட இருப்பானா, செத்து போனவனுக்கு தண்ணி விழுந்தா என்ன விழலட்டா என்ன அப்படின்னு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் கோவப்பட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி ஷாக் ஆகி இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் பாக்குறாங்க. அது எல்லாருமே ஒரு உழுக்கு உழுக்கிடுது. சுதிப்போம் சுபாஷன் கத்திக்கிட்டே குழிக்கிட்ட விழுந்து அவனோட உடம்பு நிறைய தண்ணியை குழிக்குள்ள விடாம தடுத்து நிறுத்துறான். அதே மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸும் தண்ணி போற வழியில படுத்து தண்ணியை உள்ள விடாம தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு அவனை கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லோக்கல் இன்ஸ்பெக்டரும் அவங்க 4 பேர் கூடயும் குணா கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. வழியிலே நிறுத்தி எனக்கு குவார்டர் பிளாஸ்டிக் டம்ளர் சிகரெட் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல இவங்கள வேற வழியே இல்லாம அதெல்லாம் வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் உள்ள இறங்கிறதுக்கு கயிறு வாங்கணுமே சார் அப்படின்னு சொல்ல அத போற வழியில வாங்கிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. திரும்ப அவங்க சின்ன வயசுல விளையாட எல்லாத்தையுமே காட்டுறாங்க. சின்ன வயசுல எல்லாமே தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப சுபாஷுக்கு தண்ணிக்குள்ள குதிக்க பயமா இருக்கு. அவன் மட்டும் குதிக்காம கரையிலே நின்று இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்கரேஜ் பண்ணவும் அவன் அந்த தண்ணிக்குள்ள பின்னாடி இருந்து ஓடி வந்து குதிக்கிறான். அப்படியே அங்க கட் பண்ணி சுபாஷ் குளிக்கல விழுந்த அந்த சீனை காட்டுறாங்க. ஒவ்வொரு பாறையிலும் அவன் மோதி மோதி பயங்கரமா அடி வாங்கி ஒரு பாறையில பாதியில தொங்கிட்டு இருக்க மாதிரி விழுந்து கிடக்குறான். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரும் சரக்கு அடிச்சுக்கிட்டே அவங்களோட காரை வந்துட்டு இருக்காரு. பிரசாத்தும் காரை பாஸ்டா ஓட்டுனதுனால கொஞ்சம் கிளாஸ் தடுமாற அதுக்கு இன்ஸ்பெக்டரும் கோவப்பட சார் எங்க ஃப்ரெண்ட் அங்க குழியில விழுந்து கிடக்குறான் சார், நான் இந்த அளவுக்கு கூட பாஸ்டா போவாட்டி எப்படி சார் அப்படின்னு அவனு கேட்க நீ எவ்வளவு பாஸ்டா போனாலும் உன் ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாது, அந்த குழிக்குள்ள விழுந்தவங்க யாருமே இது வரைக்கும் பொழைச்சதா ஒரு சரித்திரமே இந்த குணா கோயில் கூட இல்ல அப்படின்னு அவர் சொல்ல இவங்க எல்லாருமே எதுவுமே பேச முடியாம உட்கார்ந்து இருக்காங்க. குணா கோயிலுக்கு வந்து காரை நிறுத்தினதுமே பசங்க எல்லாருமே கை எடுத்துக்கிட்டு வேக வேகமா இறங்கி ஓட ஆனா இன்ஸ்பெக்டர் மட்டும் ரொம்ப நிதானமா மெதுவா இறங்கி போறாரு. அங்க இருந்த க்ளோஸ் சங்கிலி எடுத்து மாட்டி விட்டுட்டு இன்சும் உள்ள போக மஞ்சள் ஜெர்கினோ இன்ஸ்பெக்டர் உள்ள போறத பார்த்துட்டு அமைதியா அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். பசங்க கையோட குளிக்கிட்ட வந்து சுபாஷ பத்தி மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. குளிய பார்த்துட்டு அவன் செத்துருப்பான், நீ வந்து வண்டி எடு அப்படின்னு பிரசாத் கிட்ட சொல்ல பிரசாத்தும் நான் வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அவர் பிரசாத் அடிக்க போக அங்க இருந்த கைடும் சோளக்கடைக்காரரும் என்னையா என்ன நடந்துச்சு கூட பார்க்காம உடனே இப்படி முடிவு எடுக்கிற அப்படின்னு கேட்க யோ இது குலகேசியா தேவையில்லாம நீ தலையிட்டா உனக்கும் பிரச்சனை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கடைக்காரரை வரட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடும், 10 நிமிஷத்துல மழை விட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு நம்ம பார்க்கலாம், நம்ம ஊருக்கு வந்த பசங்களை இப்படி நட்டாத்துல விடக்கூடாது அப்படின்னு கடைக்காரன் அட்வைஸ் பண்ண வேற வழியே இல்லாம இன்ஸ்பெக்டர் அமைதியா இருக்காரு. கடைக்காரர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்துல மழையுமே நிக்குது. மழை விட்டதுமே திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குளிக்கிட்ட வந்து சுபாஷோட பேரை கூப்பிட்டு கத்தி பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டரும் இங்க நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஸ்டேஷனுக்கு போனாவது அவங்க வீட்டுக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குட்டனும் அவங்க வீட்டுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுவோம் அவன் இல்லாம நாங்க போக மாட்டோம்னு அழுதுகிட்டே சொல்றான். அவங்கள பார்த்த கைடும் ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்புறம் கடைக்காரர் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இது
அவன் விதிரா, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுக்கு அந்த கைடும் பசங்க கிட்ட வந்து, இங்க பாருங்க, இங்க இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, வாங்க மேல போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாருமே அந்த இடத்தை விட்டு நகராம இருக்க, இன்ஸ்பெக்டர் அவரே ஒருத்தன் கையை பிடிச்சி எழுப்பலாம் ட்ரை பண்றாரு. அப்ப அவன் இன்ஸ்பெக்டர் கையை தட்டி விட்டு குளிக்கிட்ட வந்து விழுந்து சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு கத்தி அழுகுறான். அப்படி அங்கே கட் பண்ணி சின்ன வயசுல சுபாஷ் காட்டுறாங்க. அவனும் தூங்கி எந்திரிக்கிறான். அதே மாதிரி இப்ப இருக்கிற அந்த சுபாஷ் அந்த குகைக்குள்ள நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. தூக்கத்துல இருந்து முழிச்சு எந்திரிச்ச சின்ன வயசு சுபாஷும் அவன் அம்மா தம்பியோட படுத்துக்கிறத பார்த்துட்டு அவங்க கூட வந்து படுக்கிறான். இங்க குகைக்குள்ள இருந்து வெளியில வந்த சுபாஷும் வெளிச்சத்தை பார்க்க அவனுக்கு அங்க மேல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவனே குகைக்குள்ள என்றாகும் போது அங்க நின்று விளையாண்டுருப்பான். இவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படி அதே ஷாக்ல அடிப்பட்ட சுபாஷும் முழிக்கிறான். உள்ள அடிப்பட்டு விழுந்து கிடந்தவ இன்னும் சாகல. அப்படி கத்தி அழுதுட்டு இருக்கான். அவன் கத்துற அந்த சத்தம் மேல ஃப்ரெண்ட்ஸுக்குமே கேக்குது. ஃப்ரெண்ட்ஸுமே திரும்பி கத்தி பார்க்க திரும்பவும் சுபாஷ் அவனால முடிஞ்ச மட்டும் கத்துறான். இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அமைதியா இருக்க சொல்லிட்டு அவருமே அந்த சத்தத்தை கேட்கிறாரு. சுபாஷ் கத்துற சத்தம் அவருக்குமே கேக்குது. இன்ஸ்பெக்டருமே ஆச்சரியமா கைடியும் கடைக்காரமே பாக்குறாரு. அடுத்த சீன்ல உடனே ஃபயர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஃபயர் இன்ஜின் வண்டியுமே உடனே இங்க வருது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட இன்ஸ்பெக்டருமே இங்க வராரு. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்டோட ஆபீசரும் அந்த குகையோட மேப் கிடைக்குமா அப்படின்னு கேட்க, ஆளே போகாத குகையோட மேப் எப்படியா கிடைக்கும், சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பண்ண வேண்டியதை பண்ணு, மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு ஃபாரஸ்ட் இன்ஸ்பெக்டர் சொல்ல, அதுல இருந்து சுபாஷை காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லவே இல்ல அப்படிங்கிறது தெளிவாவே தெரியுது. ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள போன பசங்களுக்கு என்னன்னா நமக்கு அப்படிங்கறத அவரும் பேசிட்டு போக, ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஆர்வமா அந்த ரெஸ்கியூ டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. உள்ள கயிறை இறக்கி பார்க்கலாம். சுபாஷ் கிட்ட அந்த கயிறு வந்துச்சுன்னா உடனே அதை பிடிச்சுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள கயிறை இறக்கிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உள்ள உட்கார்ந்துக்கிறத பார்த்தா அந்த ஹையர் ஆபீசரும் இவங்க எல்லாரும் இதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க, அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்கள போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க கிட்ட வந்து சித்து அவனை கீழே விழுந்து அடிபட்டு கிடக்குறான். அவங்க கிட்ட கையில போட்டு நீ புடிச்சுக்கணும் சொன்னா எப்படிங்க, நீங்க யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி உள்ள பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறான். இவரே ஃபார்மாலிட்டிக்காக தான் இங்க வந்திருக்காரு. அதனால அவரும் சித்து கிட்ட கோவப்பட, நல்ல வேலையா அங்கிருந்த போட்டோகிராஃபரும் ஃபாரஸ்ட் ஆபீசரும், சார் அது பாருங்க நிறைஞ்சிருக்கிற குழி, ஜிக்ஸாக்கா பாறைகள் நிறைய இருக்கும், இதுல அந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், இந்த பையன் சொல்றது சரிதான், உள்ள ஆள் அனுப்புனாதான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, டென்ஷனான ஹையர் ஆபீசரும் இப்போ வந்து இவ்வளவு பேசுறியே, அப்பவே நீ ஒழுங்கா இவங்களை உள்ள விடாம பாத்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஆபீசரும் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட கோவப்படுறாரு. உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்பெக்டரும் ரெஸ்கியூ ஆபீசர் கூப்பிட்டு வாள உள்ள அனுப்பி பாரி அப்படின்னு சொல்ல, இல்ல சார் நீங்க தானே வேணாம்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வராரு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முத உள்ள இறங்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்க ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்லிட, இவங்களோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் ஆளும் குளிக்கிட்ட போறாரு. அந்த ஆபீசர் அவரோட ஆள் ஒருத்தனை கயிறை கட்டி உள்ள இறக்கிறதுக்காக நிக்க வைக்க, அவன் அந்த குழியை பார்த்து பயந்து நிக்கிறான். ஆபீசரும் என்னடாச்சு இறங்கடா அப்படின்னு சொன்னா அவன் பயந்துகிட்டு என்னால முடியாது சார் அப்படின்னு சொல்றான். என்னடா நீயே இப்படி சொல்ற, இது யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, உனக்கு கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் நம்பிக்கையா தைரியமா சொல்றாரு. ஆனாலும் அவன் இறங்க மாட்டேன்னு சொல்லிட, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசரும் இவரை கூப்பிட்டு ஏன் இறங்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, அவன் பயப்படுறான் சார் அப்படிங்கிற விஷயத்தை இவர் சொல்றாரு. ஊருக்குள்ள குழியில ஒருத்தன் உயிரோட இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆள் இறங்கினா கூட பரவாயில்ல, ஊர்ல இருந்து எவனாவது போன எடுக்கிற ஆள் யாராவது இருந்தா கூட்டிடுவா, அவனை இறங்க வைக்கலாம் அப்படின்னு இவரும் டென்ஷனா சொல்ல, அதுக்கு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டரும் அதெல்லாம் யாருமே வர மாட்டாங்க சார் அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாரு. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்க யாருமே இறங்காம இருக்க திரும்ப ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. சின்ன வயசுல இந்த பசங்க எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடும் போது ஒரு பையன் மட்டும் தண்ணிக்குள்ள மாட்டிக்க, தண்ணிக்குள்ளேயே ரொம்ப நேரமா மூச்சு அடக்கி இருந்துட்டு குட்டன் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு திரும்ப வர குட்டன் அந்த இன்ஸ்பெக்டர் போயிட்டு நான் குளிக்குள்ள இறங்குற சார் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி ஒருத்தர் மாட்டிருக்கிறது போதாதடா, நீ வேற ஏன்டா எங்க கழுத்து இருக்கிற அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாப்ல. ஃபாரஸ்ட் இன்ஸ்பெக்டரும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத தம்பி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குட்டனோ இவனை மட்டும் காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னா நாங்க எல்லாருமே இந்த குழிக்குள்ளே விழுந்துரும் சார், நான் இறங்குற சார் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா சொல்ல, கடைக்காரன் முன்னாடி வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை, ஆனா அவனுக்கு அப்படி இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது நாங்க எல்லாருமே சொல்றோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. ஆனா குட்டன் ரொம்ப உறுதியா சொல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்க இருக்கோம் அப்படி மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி பேச குட்டன் இறங்குறதுக்கு தயாராகிறான். அவனுக்கு எப்படி சுபாஷ் மேல கயிறு கட்டணும் அப்படின்னு ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் ஆபீசரும் கத்து தந்து அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறாங்க. குட்டனோட கம்யூனிகேட் பண்றதுக்காக சுதீப்ப குழிக்கு பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க. குட்டன் கொஞ்சம் கொஞ்சமா குழிக்குள்ள இறங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை பாத்துட்டு இருக்காங்க. குட்டன் உள்ள இறங்கி கயிறை இறக்க சொல்லி குரல் கொடுக்க சுதீப் அதை இவங்களுக்கு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கயிறை இறக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்ன மாதிரி பாறை எல்லாமே ஜிக்ஸாக தான் இருக்கு, ஒரே வழுக்கு பாறையாவும் இருக்கு. குட்டன் கடற்கரை கொடுத்த அந்த எலுமிச்சை பழத்தையுமே எடுத்து கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். பாறைங்க குறுக்கு நெருக்கமா இருக்க ஒவ்வொரு பாறையாவும் கொஞ்சம் கொஞ்சமா காலை வச்சு இறங்கி குட்டன் கீழே போறான். சில இடத்துல எல்லாம் பாறைகளோட கேப்ப கொஞ்சம் மட்டும் தான் இருக்கு, இதுக்கு நடுவுல தான் கொஞ்சம் கொஞ்சமா குட்டன் இறங்கி போயிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற அந்த இடத்தை பத்தி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா எப்ப நிறுத்தணும் எப்ப கயிறை விடணும் அப்படின்னு குட்டன் சொல்ல அதை சுதீப் அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கயிறை விட்டுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு குட்டன் வர அந்த பாறைக்கு கீழே இருந்த வவல் எல்லாம் திடீர்னு பறந்து போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல கயிறுமே முடிஞ்சு போக ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் ஆபீசரும் இவங்க கிட்ட கயிறு முடிஞ்சு போச்சு சார் சொல்றாரு. அதனால என்ன போய் கயிறு இன்னும் வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு அவரும் சாதாரணமா சொல்ல, அதுக்கு இல்ல சார் இந்த கயிறு மட்டும் 120 அடி, அதுக்கு கீழே அவங்க போனாங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே குறைஞ்சு இந்த பையனுமே சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு ஆபீசர் சொல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. சுதீப்பும் குளிக்கிட்ட வந்து உன்னால மூச்சு விட முடியாது அப்படின்னு குட்டன் கிட்ட கேட்க, குட்டனோ நீ முதல்ல கயிறை இறக்க சொல்லுடா அப்படின்னு கத்துறான். ஆனா இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி இல்ல இதுக்கு மேல உன்னை கீழே இறக்க மாட்டோம் தூக்க போறோம் அப்படின்னு சொல்லி வேகமா தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குட்டனோ என்ன தூக்குனீங்கன்னா அந்த கயிறை அத்து விட்டுருவேன் அப்படின்னு கத்துறான். இன்ஸ்பெக்டர் அப்படியே தூக்கறதை நிறுத்திறாரு. வேற வழியே இல்லாம கயிறை எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்ப குட்டனை உள்ள இறக்க ஆரம்பிக்கிறாங்க. குட்டன் ஒரு கட்டத்துல சுபாஷை பாத்துறான். அதை அவன் சுதீப் கிட்ட சொல்ல, சுதீப் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. வேகமா அவங்க குளிக்கிட்ட ஓடி வர அவங்கள லோக்கல் போலீஸ் தடுத்து நிறுத்தி வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் ஆபீசரும் சந்தோஷப்படுறாரு. விருப்பமே இல்லாம ஃபார்மாலிட்டிக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் கூட அதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. இங்க சுபாஷ் அவனுக்காக எவ்வளவு போராட்டம் நடக்குதுன்னு கூட தெரியாம உயிருக்கு போராடிட்டு படுத்து கிடக்குறான். ஒரு வழியா குட்டனும் சுபாஷ் கிட்ட வந்துடுறான். அவங்கிட்ட வந்துட்ட குட்டனும் அதை இன்ஃபார்ம் பண்ண இன்ஸ்பெக்டர் அவனால கயிறு பிடிச்சி மேல வர முடியுமான்னு கேக்குறாரு. இல்ல அவனால வர முடியாது, கட்டித்தான் அவன மேல தூக்கணும் அப்படின்னு குட்டனும் சொல்ல, கயிறு கட்ட சொல்லி கொடுத்தமே அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேளு அப்படின்னு ரெஸ்கியூ ஆபீசர் கேட்க, இங்க குட்டனுக்கு அதுல ஞாபகம் இல்ல, ஆனாலும் கயிறு எடுத்து அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி கட்ட ட்ரை பண்றான். எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா எப்படி கயிறு வச்சு சுபாஷோட வயிற்றிலே நெஞ்சில கட்டு போடுறான். அவன் கட்டு போறதுக்காக உடம்பு அசைச்சதிலேயே சுபாஷுக்கு வலி தாங்க முடியாம கத்துறான். ரெஸ்கியூ ஆபீசரும் கயிறு கட்டி முடிச்சத சொல்லு, நாங்க மேல இழுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அத சுதீப்பும் குட்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ண குட்டனும் சுபாஷ அந்த கயிறை கட்டிட்டு அந்த கயிறை தன்னோட உடம்போட இறுக்கி கட்டிட்டு சுபாஷ தூக்க ட்ரை பண்றான். ஆனா வலி தாங்க முடியாம சுபாஷும் குட்டனோட கழுத்தை பிடிக்க அந்த பதட்டத்துல சுபாஷும் தடமாறி அந்த பாறையில இருந்து கீழே விழ குட்டனும் அவன் கூடவே சேர்ந்து விழுகிறான். இங்க கயிறை பிடிச்சிட்டு இருந்த ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் கயிறு இழுக்கிறதுனால முன்னாடி வந்து வேகமா விழ நல்ல வேலையா முன்னாடி
இருந்த இன்ஸ்பெக்டர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்டால உள்ள விழாம பிடிச்சாங்க. ஆனா கயிறு இழுப்புற அந்த போர்ஸ் தாங்க முடியாம எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு கயிறு பிடிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீசர் கூட வந்து கயிறு பிடிக்கிறாரு. ஆனா எல்லாரும் தடுமாற தான் செய்றாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்த கயிறு பிடிக்க வராங்க. அவங்க அந்த கயிறு இழுக்கிற அந்த போட்டியில பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா கயிறு பிடிக்க சித்து போயிட்டு கடைசியால நின்னு அந்த கயிறை தன்னோட உடம்புல சுத்தி ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்னு இழுக்க ஆரம்பிக்க ஒரு வழியா கயிறு இழுப்புறது நிக்குது. சுபாஷுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் தூங்கிட்டு இருக்கான். குட்டனும் கஷ்டப்பட்டு சுபாஷ மேல இழுத்து தன்னோட இருக கட்டி பிடிச்சிட்டு தூக்குங்கன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மஞ்சள் செக்கினே இப்பதான் எந்திரிச்சு அந்த குகைக்குள்ள வரான். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாறைக்கு நடுவுல சுபாஷ் மேல அடிபடாம குட்டனோ அவனை மேல தூக்கிக்கிட்டே வரான். அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சுதீப் அதை சொல்ல பசங்க அதே மாதிரி இழுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கயிறு ஒரு இடுக்குல போய் மாட்டிக்குது. அந்த கயிறை இவங்களால இழுக்கவும் முடியல. முடிஞ்ச மட்டும் பல போட்டு இழுத்தாலும் அந்த கயிறு அந்த இடுக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டு குட்டனோட தலை பாறையில மட்டும் தான் போய் மோதுது. வெளியில எடுக்க முடியல. என்ன பண்றதுன்னு எல்லாரும் தடுமாறி நின்னுட்டு இருக்கும்போது அப்ப அந்த மஞ்சள் ஜெர்க்கினே அவங்க பேர் எழுதுனா அந்த பாறை கிட்ட வந்து நிக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனை பார்த்துட்டு கீழ வாடா அப்படின்னு கத்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி ஏய் நீ முதல்ல கீழ இறங்கடா அப்படின்னு கத்துறாரு. ஆனா அவங்க சொல்ற எதையுமே கவனிக்காம முத கயிறை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்ல சுதீப்பும் குட்டன் கிட்ட கயிறை கொஞ்சம் உள்ள விட போறா அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல குட்டனும் சுபாஷ நல்லா இருக்கமா அவனுக்கு முன்னாடி பிடிச்சிக்கிட்டு கையோட ஆப்போசிட் பக்கமா திருப்பிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸும் கயிறை இருக்கமா பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கயிறை உள்ள இறக்கி ஒரு தூக்கி விட குட்டனும் காலை பாறையில வச்சு எக்கி தள்ள ரெண்டு சைடும் கொடுத்த அந்த போர்ஸ்னால கயிறு வெளியில வந்துடுது. இப்ப பசங்க எல்லாரும் ஃபுல் ஃபோர்ஸோட அந்த கயிறை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்த கைடு இன்ஸ்பெக்டர் கடைக்காரர் அப்படின்னு எல்லாரும் போய் சேர்ந்து இழுக்க ஒரு வழியா குட்டனும் சுபாஷும் மேல வந்துறாங்க. இந்த சீனை படமா பார்க்கும்போது அழாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கும். அப்படியே எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சித்தும் சுபாஷ கையில தூக்கிக்கிட்டு குகையை விட்டு வெளியில ஓடி வரான். எல்லாரும் அவங்க கூட வெளியில ஓடி வராங்க. அவனை ஒரு ஃபயர் கேம்ப் கிட்ட உட்கார வச்சு குடிக்க தண்ணியை கொடுக்க அங்கிருந்த வயசான பாட்டி ஒருத்தி சுபாஷ பார்த்துட்டு சாவ பார்த்துட்டு திரும்பி வந்தவன் கடவுளுக்கு சம அப்படின்னு சொல்லி அவங்க பேத்திய அவன் காலை தொட்டு கும்பிட சொல்றாங்க. சுபாஷம் கண்ணை முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த சீன்ல சுபாஷ ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அங்கிருந்த லோக்கல் டாக்டர் இவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, உங்க சொந்த ஊர்லயே போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்ல சுதீப் அந்த டாக்டர் கிட்ட இங்க போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தெரியும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க அவரை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனை அவங்களோட கார்ல கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப அங்க வந்த மீடியா எல்லாமே இன்டர்வியூ கேட்க இப்போதைக்கு எங்களுக்கு அவனை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றது முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்ப போக அப்ப அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட வந்து இனிமேல் டூர் இயர் இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களை தொலைச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்புறாரு. ஒரு வழியா அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே இந்த கார்டுல உண்மையாவே நடந்த இன்சிடென்ட்டோட